ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது எந்த பெயர்ச்சி நடந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்கரவர்த்திகள் மிதுன ராசிக்காரங்க. எதையுமே எதிர்கொள்வீங்க. எதிர்கொள்றதுனாவே தயாராக இருப்பீங்க. என்ன செஞ்சிருவாங்க, எதை வேணா செய்யட்டும், எதிர்கொள்வோம் அப்படின்னு ஒரு துணிவோடு இருப்பீங்க. அப்படிப்பட்ட சக்கரவர்த்திகளுக்கு சவால் விடக்கூடிய நேரம் இந்த ராகு கேது பெயர்ச்சி. அதாவது 70% இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு வெற்றியை கொடுக்க போகுது. பரவாயில்லையே, 70% நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் பரவாயில்லையேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதை தான் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை பரவாமல் பார்த்துக்கணும். ஆமாம், ஏப்ரல் 26 முதல் 18 மாதம் சவால்களை சந்திக்க தயாராக இருக்கணும். அதாவது சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார். இந்த ராகு கேது இந்த ராசி அடிப்படையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 9th பிளேஸ். கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து கவுண்ட் பண்ணுங்க. இந்த 9, 3 இதில் யார் ஜெயம்? ஜெயம் எது, அபஜயம் எது? என்னை பொறுத்த வரைக்கும் அபஜயம்ன்ற வார்த்தையே கிடையாது. காரியத்தை சரியாக செயல்படுத்தினா எந்த தோல்வியும் ஏற்படாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போட்டி, ராஜா, மந்திரி, குதிரை, யானை, பக்கத்தில் ராணி, எதிர்க்க சிப்பாயிங்க, இதுதான் செஸ் போட்டி. 2 பக்கமும் இவங்க சோல்ஜரை மீறி இவங்களால வெளியில் வர முடியாது. யாராச்சும் இது கேட்போமா? எப்படியாச்சும் குதிரை வெளியே வர பார்க்கும். இந்த குதிரை தான் செஸ் போட்டியில் நம்மளை விளங்கப்படுத்தும். அப்போ என்ன, இதுக்கு பாய்க்கிறதுன்னு பேர். எந்த ஒரு விஷயத்துலையும் பாயக்கூடாது. நல்லதுலேயும் பாயக்கூடாது, கெட்டதுலேயும் பாயக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் பயங்கரமாக திங்கிங்கில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 18 மாதம் ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அதாவது நான் ஒன்று பேசுகிறேன்னா அது முழுமையாக காது கொடுத்து கேட்டுட்டு பதில் சொல்லணும். யார் எதிராளிகள் பேசினாலும் அவன் என்ன பேசுகிறான், அது நம்மளால் முடியுமா முடியாதா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். மிதுன ராசிக்காரங்க இந்த 9ஆம் இடத்துல ராகு என்ட்ரி ஆகும்போது ஒரு காரியத்தை லாபமாக்க வேண்டுமே தவிர நஷ்டமாக்கக்கூடாது. ஆனால் சூழ்நிலைகள் என்ன பண்ணும், நம்மளுடைய காரியத்தை நஷ்டமாக்க முயற்சிக்கும். நல்லா வார்த்தையை கவனிங்க. அதாவது சூழ்நிலைகள் காரியத்தை நஷ்டமாக்க முயற்சிகள் பண்ணும், தடைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு பிறகு புரிதலோடு பேசணும், புரிதலோடு செயல்பட வேண்டும். இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க எதை செய்தாலும் 30% மேலே லாபத்தை பெற்று கேதுவால் கிடைக்கக்கூடிய 70% லாபத்தை கொண்டு 100% ஜாக்பாட் அடிக்கலாம். ஏன்னா கேது இப்போ உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார். ஆனால் ராகு அவர் கொடுக்கறதுல இவர் கொஞ்சம் ஷேரை வாங்க போகிறாரு. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குறீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஓனர் நிறைய சம்பளம் கொடுப்பாரு. எதை வாங்கினாலும் ஒரு பிரயோஜனமாக வாங்குங்க. ஒரு கடனாக இருக்கட்டும், ஒரு பொருட்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான்னு ஃபஸ்ட்டு யோசி பாருங்கள். எதாக இருந்தாலும் நமக்கு தேவையானு ஃபஸ்ட்டு யோசித்து வாங்குங்க. அது ஒரு பிரயோஜனமாக இருந்தால் நல்லது. நாட்டுக்கு செய்தால் நமக்கு நல்ல மனசு. அதே நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வாங்கிட்டு போகிறான்னு வச்சுப்போம், எதுக்குமே நமக்கு யூஸ் இல்லை. அப்போது நம்ம விரயம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துல கவனமாக இருந்திருந்தால் அந்த விரயத்தை தடுத்துருக்கலாம்ல, யோசிக்கலாம்ல. இதுதான் ராகு பகவான். இந்த தடவை 18 மாதம் எப்படி சவால்களை கொடுக்குறாரு ராகு பகவான்னா, நீங்கள் காரியங்களை பதறாமல் சிதறாமல் செய்யுங்க. ஆனால் நிறைய ரகசியங்களை மேற்கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு தடை வராது, இல்லைனா தடைகள் ஏற்படும். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்கள் மனசில் இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. காரியம் நஷ்டமாயிடும், தடைகள் ஏற்படும். நம்ம எங்கெங்கே இருக்குமோ அங்கே ஏற்படுற கேள்விகளால் அவங்களே பதில் தெரிஞ்சுக்கிட்டு போயிடணும். நம்ம எதுவும் வாயை திறக்கக்கூடாது. இதை பிளான் பண்ணுங்கள். கேது என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் இடத்துக்கு வராரு. தொட்டதெல்லாம் துவங்கும், வெற்றி பெறும், லாபம் பெறும், கோடீஸ்வர யோகம் பெறும், பணம் பெருகும். ஜெயம் 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 தான். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, நகை வாங்குவீங்க, திருப்தியாக இருப்பீங்க. பணம் காசு புரள போகுது. ஏதோ ஒரு விதத்தில் பணம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பணத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. லட்சத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாலே தெரியல அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. லட்சத்தை கோடியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரம் இது. அப்படின்னு இந்த 18 மாதத்தில் ஞானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறாரு. நம்புங்க, நல்லா கவனிக்கணும். அறிவே ஞானம். அதில் ஞானத்தின் அறிவுனா நமக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம ஞானம் பெறுவோம். கடவுளை நேரடியாக பார்ப்போம். செய்கிற தொழிலில் வெற்றி கிடைக்கும். கடன் சார்ந்த பொருட்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம், எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கும். இந்த தடவை மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தின் மூலியமாக வளர்ச்சி ஏற்படும். அது ஒன்று போதுங்க, மற்றதெல்லாம் சமாளிச்சிடலாம். கேது தான் 70% சப்போர்ட் பண்ணுறாரு. நான் முன்னாடியே சொன்ன ராகுவோட பயிற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் பிளான் சக்ஸஸ். இந்த ராகு கேது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, மிதுன ராசிக்காரங்க தினசரி துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க. விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ராகுன்ற ஒரு கிரகத்தை துர்கைன்ற சுவாமியால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அம்மா நினச்சாதான் உண்டு. ஆனால் கேது இன்னும் அதிகமாக கொடுக்க சிவனை வழிபாடு பண்ணுங்க. விநாயகர், துர்கை, சிவபெருமானை வணங்குங்க. நெய்தீபம் போடுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. ராகு கேது 70க்கு 30, 70% ராகு கேதுவால் லாபம்,
70% ராகு கேதுவால் லாபம், 30% நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படின்றதுல இருக்குது. இதனால் கேது உங்களுக்கு ஜெயத்தையும் லாபத்தையும் கொடுக்குறாரு. இந்த ராகு பகவான் காரியத்திலையும் செயல்களிலையும் கொஞ்சம் தடைகளையும் நஷ்டத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பக்கம் அது வராமல் தவிர்க்க நம்ம கையில் தான் இருக்குது. சவால்களை சமாளிக்க தயாராகுங்கள். ஏப்ரல் 26 முதல் 18 மாதங்கள் நிச்சயம் நீங்கள் திட்டமிட்டால் சவால்களை வெல்வீர்கள். நன்றி.